வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி வருவதையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு தீவிரம். இன்று திருச்சி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருமயம் கால பைரவர் கோவில் சுவாமி தரிசனம். கேரளாவில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்று அங்குஷிதா நிஷாந்த் கால் இறுதிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். கன்னியாகுமரி கடல் நடுவில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்களுக்கு தியானம் செய்கிறார். பிரதமர் மோடி இன்று கன்னியாகுமரி வர உள்ளார். இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைய உள்ள நிலையில் பிரதமர் மோடி 3 நாட்கள் பயணமாக இன்று மாலை கன்னியாகுமரி வர உள்ளார். இதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்துக்கு வருகை தந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் புறப்பட்டு கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு வருகை தர உள்ளார். கன்னியாகுமரியில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மாலை விவேகானந்தர் பாறைக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்குள்ள மண்டபத்தில் 3 நாட்கள் இரவு பகலாக தியானம் செய்ய உள்ளார். பிரதமர் மோடி 3 நாட்கள் தியானம் மேற்கொள்வது அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வாரணாசியில் இருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வருகை தந்த கால பைரவர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு வருகை தந்து பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பைரவர் கோவிலில் அமித்ஷா சுவாமி தரிசனம் செய்வதாக இருந்தது. ஆனால் அந்த நிகழ்ச்சி பாதுகாப்பு காரணங்களுக்காக தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று வாரணாசியில் இருந்து மாலை தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வருகிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வைரவன்பட்டி பகுதியில் உள்ள கால பைரவர் கோவிலுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் மாலை திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் திருப்பதிக்கு செல்ல உள்ளார். தமிழ்நாட்டில் இன்று முதல் வருகிற 4ஆம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோடை காலம் பொதுவாக மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரை நீடிக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு கோடையில் வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது. பல இடங்களில் 100 டிகிரி தாண்டி வெப்பம் பதிவானது. இந்நிலையில் வெப்பம் உச்சத்தில் இருக்கக்கூடிய கத்திரி வெயில் காலத்தில் கோடை மழை பெய்ததால் தமிழ்நாட்டில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக வெப்பம் தணிந்து காணப்பட்டது. இருப்பினும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் சில இடங்களில் சூரியன் சுட்டரித்து வருகிறது. வழக்கமாக கோடை காலம் முடிந்து தென்மேற்கு பருவமழை ஜூன் 1ஆம் தேதி முதல் 5ஆம் தேதிக்குள் தொடங்கும். ஆனால் நடப்பாண்டு பருவமழை முன்கூட்டியே தொடங்க இருக்கிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் கேரளாவில் தொடங்க இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. பருவமழை தொடங்க உள்ளதன் காரணமாக தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாகவும் தமிழ்நாட்டில் இன்று முதல் வருகிற 4ஆம் தேதி வரை சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆண்களுக்கான 71 கிலோ எடைப்பிரிவு குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் தாய்லாந்தின் பிரபட் ஏஷானாவை தோற்கடித்து கால் இறுதிக்கு தகுதி பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான குத்துச்சண்டை தகுதி சுற்று பாங்காங்கில் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடந்த பெண்களுக்கான 60 கிலோ எடைப்பிரிவின் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னதாக உலக ஜூனியர் சாம்பியனான அங்குஷியா போரா 4-1 என கணக்கில் ஆசிய சாம்பியன் ரிம்மா லோனா சென்கோவை சாய்த்து கால் இறுதிக்குள் பார்க்க வைத்தார். முன்னதாக 66 கிலோ எடைப்பிரிவின் 2வது சுற்றில் இந்திய வீராங்கனை அருந்ததி சௌத்ரி 5-0 என்ற கணக்கில் பியார்டோ ரிகோவின் ஸ்டெப்பானி பைனுராவை வென்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் ஆண்களுக்கான 71 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் 5-0 என்ற கணக்கில் தாய்லாந்தின் பிரபட் ஏசானாவை தோற்கடித்து கால் இறுதிக்கு தகுதி பெற்றார். 92 கிலோவுக்கு அதிகமான எடைப்பிரிவில் ஆசிய போட்டியில் வெண்கலம் வென்ற இந்திய வீரர் நரேந்தர் பெர்வால் 2-3 என்ற கணக்கில் இகுடாவாரின் ஜெர்லோன் கில்மார் காங்கோ ஷாலாவிடம் போராடி சரிந்தார்.
அம்பத்தூரில் நைட்ரோவிட் என்ற போதை மாத்திரைகளை விற்பனை செய்த சிறுவர்கள் உட்பட 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அம்பத்தூர் ICF காலனியில் வலி நிவாரணி மாத்திரைகள் போதைக்காக விற்பனை செய்யப்பட்டு வருவதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அம்பத்தூர் தொழிற்பேட்டை காவல்துறையினர் அப்பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அங்கு சந்தேகத்திற்கு இடமான வகையில் சுற்றித் திரிந்த வாலிபர்களை நோட்டமிட்ட காவல்துறையினர் அவர்களிடம் சென்று பேச்சு கொடுத்த போது அவர்கள் வலி நிவாரணி மாத்திரைகள் போதைக்காக விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ICF காலனியை சேர்ந்த அஜித், திருமுல்லைவாயல் பகுதியை சேர்ந்த சதீஷ், அம்பத்தூர் மன்னூர்பேட்டையை சேர்ந்த 17 வயது சிறுவன், அயப்பாக்கத்தை சேர்ந்த லிங்கேஷ், இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த தனுஷ், சோழபுரத்தை சேர்ந்த யோகராஜ் ஆகியோர் அம்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் நிறுவன ஊழியர்கள் மற்றும் வட மாநில வாலிபர்களுக்கு நைட்ரோவிட் என்றழைக்கக்கூடிய போதை தரக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் குட்கா பொருட்களையும் அதிக விலைக்கு விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான 1800 போதை மாத்திரைகள், 200 கிலோ குட்கா பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். அதனையடுத்து 6 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையை சேர்ந்த 8 வயது சிறுமி எவரெஸ்ட் மலையின் பேஸ் கேம்ப் பகுதிக்கு சென்று சாதனை படைத்துள்ளார். கோவை சின்ன வேடம்பட்டி பகுதியை சேர்ந்த ராம்குமார் திவ்யா தம்பதியரின் 8 வயது மகள் யாழினியை இவரது பயிற்சியாளர் ஃப்ரெட்ரிக் என்பவர் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற்றியுள்ளார். 12 நாட்களில் எவரெஸ்ட் சிகரத்தில் 17,357 அடி உயரத்தில் அமைந்துள்ள பேஸ் கேம்ப் என்ற அடிப்படை முகாமை 8 வயதான யாழினி அடைந்து அனைவரையும் வியக்க வைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய யாழினியை அவரது பெற்றோர் உற்சாகமாக வரவேற்றனர். இது குறித்து சிறுமியின் பயிற்சியாளர் ஃப்ரெட்ரிக் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஐம் ஃப்ரெட்ரிக் ஃப்ரம் கோயம்புத்தூர் தான் என்னோட பேஸு. நான் இந்த ஃபீல்டு வந்து ஒரு 35 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கிறேன். நிறைய யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து நிறைய ஹிமாலயாஸ்க்கு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கிறோம். பட் இந்த டைம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த மாதிரி திவ்யா வந்து ஆல்ரெடி திவ்யா வந்திருக்காங்காட்டி அந்த ஸ்போர்ட்ஸை தெரிஞ்சங்காட்டியும் எங்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு. ஏன்னா கரெக்டாக அந்த டைமில் வந்து எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரெடி பண்ணிட்டு இருந்தவொடனே சொன்னேன். ஸோ முதல்ல குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது அதோட ஆட்டிடியூடெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் எனக்குள்ள மனசுக்குள்ளே கொஞ்சம் ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பண்ண முடியுமா வித்தவுட் பேரண்ட்ஸ் அப்படின்னு. அப்புறம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த குழந்தை 200% எங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா கொடுத்துச்சு. ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாமல், எந்த ப்ராப்ளம் இல்லாமல், எல்லாம் மழை இருந்துச்சு, ரெயின் இருந்துச்சு, ஹெவி விண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி -7 டெம்பரேச்சர்லாம் இருந்து கூட எதுவுமே வந்து தன்னை கஷ்டப்படுத்திக்கிற மாதிரி தெரியாமல் ஈஸியாக வந்து போச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று கூட இருந்த அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பொண்ணு கூட தான் நைட்டு தூங்கும், இன்னொரு பொண்ணு கூட. கோவை உக்கடம் பெரிய குளத்தில் புதிதாக துவங்கப்பட்ட விரைவு படகு சவாரி பொதுமக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. கோவை மாநகராட்சி கண்காணிப்பில் உக்கடம் பெரியகுளம், குறிச்சிக்குளம், சிங்காநல்லூர் குளம் உட்பட 9 குளங்கள் உள்ளன. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநகரில் 1000 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு கட்டமைப்புடன் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குளக்கரைகள் அழகுபடுத்தப்பட்டு கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதி மக்களுக்கு முக்கிய பொழுதுபோக்கு அம்சங்களாக உள்ளன. வாலாங்குளம், பெரியகுளம், குறிச்சிக்குளம், முத்தண்ணன்குளம் ஆகியவற்றில் படகு சவாரி மற்றும் பூங்கா சைக்கிளிங் அம்சங்களும் ஏற்படுத்தப்பட்டன. அந்த வகையில் உக்கடம் பெரிய குளத்தில் தனியார் நிறுவனம் என்டார்டிகா வேர்ல்டு சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள படகு சவாரிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தற்போது புதியதாக ஸ்பீட் போட் சவாரிக்கு அதிகமாக பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற கார்கில் போரில் வீர மரணமடைந்த மேஜர் சரவணனின் 25வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. 1999ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற கார்கில் போரில் திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் வீர மரணமடைந்தார். அவருக்கு இந்திய அரசு பட்டாலிகன் கதாநாயகன் என்ற நம் நாட்டின் உயரிய விருதான வீர் சக்ரா விருது வழங்கி கௌரவித்துள்ளது. மேஜர் சரவணனின் 25வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. திருச்சி வெஸ்ட்ரி பள்ளி அருகே உள்ள அவரது நினைவு தூணுக்கு திமுக சார்பில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அருண் நேரு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் அன்பழகன், மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பில் பெரியசாமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். திருச்செந்தூர் அருகே வீட்டின் பின்புறம் மரக்கன்று வைக்க வீட்டின் உரிமையாளர் குழி தோண்டிய போது மண்ணில் புதைந்துள்ள கை கால் சேதமடைந்த நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்டு திருச்செந்தூர் வட்டாட்சியர் பாலசுந்தரம் ஒப்படைக்கப்பட்டது.
திருச்செந்தூர் அருகே சீர்காட்சி கிராமத்தை சேர்ந்த பொன் ஆடார் மகன் வேல்குமார் என்ற வின்சென்ட் என்பவர் வீட்டின் பின்புறம் மரக்கன்று வைப்பதற்காக குழி தோண்டியுள்ளார். அப்போது மண்வெட்டியால் குழி தோண்டிய போது கை கால் துண்டிக்கப்பட்ட நடராஜர் சிலையை கண்டெடுத்தார். அதன் பின்னர் இது குறித்து திருச்செந்தூர் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து வட்டாட்சியர் பாலசுந்தரம், மாநாடு தண்டுப்பத்து கிராம நிர்வாக அலுவலர் வெங்கடேசன் மற்றும் மென்ஞானபுரம் காவல் நிலைய துணை ஆய்வாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் வின்சென்ட் வீட்டுக்கு வந்தனர். அப்போது கை கால்கள் சேதமடைந்த 15 கிலோ எடையுள்ள 1.5 அடி உயரமுள்ள ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜர் சிலையை வட்டாட்சியர் பாலசுந்தரம் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் வின்சென்ட் ஒப்படைத்தார். திருநெல்வேலி மாவட்ட அருங்காட்சியகத்திற்கு சிலை அனுப்பி வைக்கப்பட்டு ஐம்பொன் சிலையா அல்லது வெண்கல சிலையா என்பது குறித்தும் ஆய்வு செய்யப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் பஜார் பகுதியில் உள்ள செல்போன் கடை ஒன்றில் லாவகமாக செல்போனை திருடி சென்ற ஆசாமியின் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் அரண்மனை சாலை பஜார் பகுதியில் KTM சென்டர் வணிக வளாகம் உள்ளது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட செல்போன் கடைகள் அமைந்துள்ளது. இங்கு நாளொன்றுக்கு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்கள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அதே வளாகத்தில் முகமது அனஸ் என்பவருக்கு சொந்தமான சென்னை மொபைல்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் என்ற செல்போன் சர்வீஸ் சென்டர் ஒன்று உள்ளது. இங்கு மாலையில் வந்த மர்ம நபர் ஒருவர் கடையில் இருந்த ஊழியரிடம் தனது செல்போன் சர்வீஸ் குறித்து கேட்டறிந்தார். அப்போது கடையில் பணியாற்றிய ஊழியர் சற்று அசந்த நேரத்தில் உள்ளே இருந்த சுமார் 15,000 மதிப்புள்ள மொபைல் போனை மர்ம ஆசாமி கண்ணிமைக்கும் நேரத்தில் லாவகமாக கையை உள்ளே விட்டு திருடி சென்றுள்ளார். இது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. தென்காசியில் ஒற்றை காட்டு யானை 50,000 மதிப்புள்ள விளைபொருட்களை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் பகுதியில் அமைந்துள்ள வாழை, தென்னை உள்ளிட்ட விளைபொருட்களை ஒற்றை காட்டு யானை சேதப்படுத்தியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அதன் பின்னர் விவசாயி வேல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சுமார் 50,000 மதிப்புள்ள வாழை, தென்னை, பூ, மா, பலா, தென்னை உள்ளிட்ட விளைபொருட்களை ஒற்றை காட்டு யானை சேதப்படுத்தியுள்ளது என்றும் கடையநல்லூர் சரக வன அலுவலர் சுரேஷ் உத்தரவின் பேரில் வனத்துறையினர் மதிப்பீடு செய்து வருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், ஊர் பக்கத்தில் எங்கள் நிலம் இருக்குது. இந்த இடத்து பக்கத்தில் இது வரைக்கும் யானை வந்தது கிடையாது. இப்போது வனச்சரகங்கள் அவங்களோட அலட்சியத்தால் யானைகள் வந்து நேற்று வர ஆரம்பிச்சிருக்கு. வந்து எங்களுக்கு தென்னை, வாழை, அப்புறம் மல்லி எல்லாமே வந்து நாசம் பண்ணியிருக்கு. எங்களுக்கு போகிறதில்ல, பக்கத்தில் கிராம மக்கள் இருக்காங்க. இன்றைக்கி எங்களுக்கு வந்தது மாதிரி நாளைக்கு கிராமத்துக்குள்ளே வந்து ஊருக்குள்ளே அச்சுறுத்தல் பண்ண ஆரம்பிக்கும். வனச்சலகர்கள் என்ன செய்தாங்கன்னு தெரியல. காவல் பார்க்குறேன்னு சொல்லி எங்கே உட்காந்துருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்காங்க. நாங்கள் ஒவ்வொரு தடையும் விவசாயம் பண்ணி இப்படி யானைகிட்டே கொடுத்தா நாங்கள் எங்கே எல்லாம் தற்கொலைக்கு வரை தான் போயிட்டுருக்கோம். அதனால் தமிழக அரசும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இதை விழிப்புணர்வு செய்யறதுக்கு கொஞ்சம் வாய்ச்சி கேட்டுக்கிறோம். தமிழக அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கிறதுனா இதே மாதிரி யானை மட்டும் இல்லை, வனவிலங்குகள், மானு, அப்புறம் காட்டுப்பன்னி எல்லாம் வந்து விவசாய நிலங்களை வந்து சேதப்படுத்துகிறது. எனவே தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகிறது என்னதுன்னா, எங்களை வந்து எங்கள் விளைநிலத்தை வந்து பாதுகாக்க உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு எங்களை வந்து பாதுகாத்து வேண்டுகிறோம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் ரோப்கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக ஒரு நாள் மட்டும் நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வரும் வியாழக்கிழமை ஒரு நாள் மட்டும் ரோப் கார் சேவை மாதாந்திர பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் ரோப் காரில் உள்ள பெட்டிகள், கம்பி, வடம், உருளைகள் உள்ளிட்டவைகளில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து பணிகளும் முடிந்த பின் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் ரோப் கார் சேவை இயக்கப்படும் எனவும் கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தொண்டி அருகே கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பாய்மர படகு போட்டியை இளமனோர் கண்டு களித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே உள்ள பாலமுருகன் திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு மீனவ இளைஞர் மன்றம் சார்பில் கிராம தலைவர் முத்துராக்கு, ஊராட்சி தலைவர் பாண்டிச்செல்வி ஆறுமுகம், ஒன்றிய கவுன்சிலர் சுமதி முத்துராக்கு ஆகியோர் முன்னிலையில் பாய்மர படகு போட்டி நடைபெற்றது. 26 படகுகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் 10 கடல் மைல்கள் தொலைவு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியில் முதலாவதாக நம்புத்தாளை அம்பலம் அணியும், இரண்டாவதாக தொண்டி புதுக்குடி இளஞ்சி அணியும், மூன்றாவதாக தொண்டி புதுக்குடி நடராஜன் அணியினரும் வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அணியினருக்கு சுழல் கோப்பையும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. புகையிலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு கோவையில் போதைப் பொருள் தீமை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது.
கோவையில் தனியார் டிரஸ்டின் பெண் குழந்தைகள் இல்லத்தில் புகையிலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதிலிருந்து வெளிவருவது குறித்தும் தத்ரூப நாடகம் மற்றும் நடனங்கள் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது போதைப் பொருட்களை ஒழித்தாலே குற்றம் குறைவதோடு உடல் நலனும் நன்றாக இருக்கும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் கௌரி உதயேந்திரன், மருத்துவர்கள் ஹேமா, விஷ்ணு உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஜூன் மாதம் பள்ளி திறப்பை முன்னிட்டு தருமபுரியில் சாக் பீஸ் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தருமபுரி மாவட்டம் யரங்காட்டு கொட்டாய் பகுதியை சேர்ந்த முனியப்பன் என்னும் மாற்றுத்திறனாளி வாலிபர் கடந்த 22 ஆண்டுகளாக குடிசை தொழிலாக சாக்பீஸ் உற்பத்தி செய்து வருகிறார். இந்நிலையில் ஜூன் மாதம் பள்ளிகள் திறப்பதால் கடந்த 1 மாத காலமாகவே அதிக அளவில் சாக்பீஸ் உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு தயாரிக்கும் சாக்பீஸ் 140 குச்சிகளுடன் சிறிய பெட்டியில் வைத்து 24 பெட்டிகள் அடங்கிய பெரிய அட்டை பெட்டிகளில் அடைத்து விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பாக முனியப்பன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், தருமபுரி மாவட்டத்தில் அன்னசார் இறங்காட்டு குட்டாய் வந்து சாக்பீஸ் தொழில் வந்து 22 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது 23வது வருஷத்துல போயிட்டு இருக்கேன். இப்போ அந்த பள்ளி விடுமுறை விட்டதுலேருந்து சாக்பீஸ் தொழில் வந்து கொஞ்சம் வெயில் காலன்றதுனால இப்போ சாக்பீஸ் அதிகமாக உற்பத்தி பண்ணி இப்போ பள்ளி திறக்கிற ஜூன் காலகட்டத்தில் வந்து எங்களுக்கு வியாபாரம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த வேலை வந்து நடந்துட்டு இருக்குது. எங்களுடைய சாக்பீஸ் எல்லாம் கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா ஒரு சில பகுதிக்கு வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து கலரு, ஒயிட்டு ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம். கலர்ஸ் வந்து 7 கலர் பண்றோம். கிரீனு, லைட் கிரீனு, ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு, வயலட் கலர், இந்த கலர்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 ஸ்டிக்கு கொண்டது வந்து 24 பெட்டி ஒரு பண்டலாக தயாரித்து வெளியூருக்கு அனுப்பிட்டு இருக்கோம். இது ஒரு குடிசை தொழில தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்கிட்ட ஒரு 10-15 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரெகுலராக வேலை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது. சின்னம் ஒதுக்கீடுகளில் உள்ள நடைமுறைகளை களைய வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி சத்யபிரதா சாஹூவை சந்தித்து புகார் மனு அளித்தனர். அதன் பின்னர் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது சின்னம் ஒதுக்கீடுகளில் உள்ள நடைமுறைகளை களைய வேண்டும் எனவும் டெபாசிட் தொகையினை தேர்தல் ஆணையம் குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளதாக சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். திருவொற்றியூரில் போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்று சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை திருவொற்றியூர் வடக்கு மாட வீதி காலடிப்பேட்டை பகுதியில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான அடகு கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த அடகு கடையில் தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்த காதர் மொய்தீன் என்பவர் போலி நகையை அடகு வைத்து பணம் பெற்று சென்றுள்ளார். இந்நிலையில் மீண்டும் அதே நபர் வேறு போலி நகையை அடகு வைக்க வந்தபோது கடை உரிமையாளர் பிரகாஷ் திருவொற்றியூர் குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக விரைந்து வந்த காவல்துறையினர் போலி நகையை அடகு வைத்த காதர் மைதீனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூரில் சிமெண்ட் கலவை லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்த முத்துவேல் என்பவர் தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் முத்துவேல் தனது நண்பரான தேவா என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியில் சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த லாரி மீது இருசக்கர வாகனம் மோதியதில் முத்துவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் தேவா படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சிட்லப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் முத்துவேல் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் படுகாயமடைந்த தேவாவை மீட்டு சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்த்தனர். அதன் பின்னர் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த லாரி ஓட்டுநர் தங்கப்பாண்டி என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். யானைகள் நடமாட்டத்தால் 60 நாட்களாக மூடப்பட்ட பேரிஜம் ஏரி சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சுற்றுலா தலமான கொடைக்கானலுக்கு தினந்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா தலங்களை காண்பதற்காக வருகின்றனர். இந்நிலையில் வனத்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள மேல்மலை பகுதியில் உள்ள
பேரிஜம் ஏரியை காண்பதற்கு தமிழகம், கேரளா மற்றும் வடமாநில சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக யானைகளின் நடமாட்டம் அதிகம் இருந்ததால் கடந்த 60 நாட்களுக்கு முன்பு பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் அனுமதி இல்லை என கொடைக்கானல் வனத்துறை அறிவித்திருந்தது. இந்நிலை யானைகளின் நடமாட்டம் குறைந்ததால் தற்போது பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பேரிஜம் ஏரியை நோக்கி செல்கின்றனர். உபரி சரவரசு மன்னன் செருக்கை கண்ணபிரான் அடக்கிய ஆமருவியப்பன் பெருமாள் திருக்கோவிலின் தேரோட்ட விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே தேரெழுந்தூரில் பழமை வாய்ந்த கெங்கவெள்ளி உடனாகிய ஸ்ரீ மருவியப்பன் பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் உபரி சரவசு என்ற மன்னன் வானில் தேரில் வரும்போது தேரின் நிழல் எதன் மீது பட்டாலும் அது கருகிவிடும்படி வரம் பெற்றிருந்தான். ஒருமுறை அந்த மன்னன் மேலே சென்றபோது தேரின் நிழல் கண்ணன் மீதும் அவர் மேய்த்து கொண்டிருந்த பசுக்களின் மீதும் பட்டது. இதனால் பசுக்கள் துன்பமடைந்தன. இவனது செருக்கை அடக்க நினைத்த கண்ணபெருமான் தேர் நிழல் மீது தனது திருவடியை வைத்து அழுத்தினார். மன்னனின் தேர் கீழே அழுந்தியது. அத்துடன் அவனது ஆணவமும் அழிந்தது. இதனால் இத்தலம் தேரெழுந்தூர் என்று பெயர் பெற்றது. மேலும் இத்திருத்தலம் கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த ஊராகும். திருமங்கை ஆழ்வாரால் 45 பாசுரங்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 10வது திவ்ய தேசமாக விளங்கும் இக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ தேவாதிராஜன் என்ற பெயரிலும் உற்சவர் மருவியப்பன் என்ற பெயரிலும் அருள் பாலிக்கின்றனர். புகழ் வாய்ந்த இவ்வாலயத்தின் வைகாசி பிரம்மோற்சவ பெருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பெருமாள் வீதியுலா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. கெங்கவெள்ளியம்மன் உடனாகிய ஆமருவியப்பன் பெருமாள் தேரில் எழுந்தருள செய்யப்பட்டு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து தீபாராதனை செய்யப்பட்டு தேரோட்டம் துவங்கியது. பக்தர்கள் கோவிந்தா ஆமருவியப்பா என்று பக்த கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். 4 ரத வீதிகளில் தேர் வலம் வந்து நிலையை அடைந்தது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாபநாசத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பங்கஜவள்ளி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பங்கஜவள்ளி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு ஹோமம் மற்றும் திருமஞ்சனம் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவில் பெருமாள் சுவாமி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து பங்கஜவள்ளி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் விசேஷ அலங்காரமும் சிறப்பு ஹோமம் மற்றும் திருமஞ்சன பூஜைகளும் நடைபெற்றது. விழாவில் கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ், ஆய்வாளர் லட்சுமி, பாபநாசம் இறைப்பணி மன்ற தலைவர் குமார் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பங்கஜவள்ளி சமேத ஸ்ரீ சீனிவாச பெருமாளை வழிபட்டனர். விருதாச்சலம் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலின் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகேயுள்ள வேதவள்ளி நாச்சியார் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் பிரம்மோற்சவ பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஹம்ச வாகனம், அனுமந்த் வாகனம், நாக வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம் போன்றவற்றில் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கருட சேவை, திருக்கல்யாணம், குதிரை வாகனத்தில் பரிவேட்டை நிகழ்ச்சி என பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதில் காட்டுப்பரூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், விருத்தாச்சலம் இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வாளர் கோவிந்தசாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 3 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் மோடி வருவதையொட்டி கன்னியாகுமரி முழுவதும் போலீசாரின் பலத்த பாதுகாப்பு தீவிரம். இன்று திருச்சி வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருமயம் கால பைரவர் கோவில் சுவாமி தரிசனம். கேரளாவில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி சுற்று அங்குஷிதா நிஷாந்த் கால் இறுதிக்கு முன்னேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.